கர்த்தர் நல்லவர். நம்ம ஏற்கனவே கர்த்தருடைய சத்தம் என்கிற தலைப்பின் கீழே இது 8வது பாகமாக இருக்கிறது, 8வது பகுதி. ஸோ இதுக்கு முன்னாடி எதுவும் கேட்கலன்னா நீங்கள் யூடியூப்பில் போய் அந்த செய்தியை பாருங்கள். இட்ஸ் அ வெரி வைட்டல் அண்ட் அ வெரி இம்பார்ட்டன்ட் மெசேஜ். ஏன் இது ரொம்ப முக்கியமான செய்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா, யோவான் 10:27 வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. சரிங்களா? இந்நேரம் இப்போ பைபிளெல்லாம் திருப்பக்கூடிய நேரமே இல்லை, 8 தடவை நம்ம பார்த்துட்டோம், அதனால் மனப்பாடமாக சொல்லணும். சரிங்களா? என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. சத்தத்தை கேட்கிறத எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு பின் செல்றதுக்கு தான். யூ ஹியர் ஹிஸ் வாய்ஸ், சத்தத்தை கேட்டுட்டேன் அப்படின்னு புல்லரிக்கிறதுக்கு இல்லை. சத்தத்தை கேட்கறத எதுக்குன்னா, யூ ஹேவ் டு ஃபாலோ ஹிம். சரிங்களா? ஃபாலோ பண்ணுறதுக்கு பாருங்க. அவர் சத்தத்தை கேட்கறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சத்தத்தை கேட்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரே ஒரு என்ன தகுதி அப்படின்னா, ஆடாக இருக்கிறது இல்லை, என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கிறது. அவருடைய ஆடாக இருக்கணும். ஆண்டவராய் இயேசு என் ஆடுன்னு சொல்லணும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். என் ஆடாக மாறுகிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரோமர் 10:9-10 என்ன போட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ஒருவேளை அந்த ஆண்டவராகிய இயேசுவை நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கணும். இருதயத்தில் எதை விசுவாசிக்கணும் அப்படின்னீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு எனக்காக மரித்தார், தேவன் அவரை மரித்தோரிலிருந்து 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார் என்பதை நீங்க இருதயத்தில் விசுவாசிக்கணும். எதை வாயினால் அறிக்கை செய்யணும்னா, ஆண்டவராகிய இயேசுவை ஆண்டவர் என்றும் உங்களுடைய சொந்த இரட்சகர் என்றும் நீங்க வாயினாலே அறிக்கை செய்யும் பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுகிறீர்கள். ஹல்லேலூயா. ஏன் இந்த வாயில் அறிக்கை செய்யறது முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நீங்க உங்க வாயின் வார்த்தையினால தான் நீங்க என்ன பண்ணப்படுறீங்கன்னா, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுறீங்க, நீங்க தப்புவிக்கப்படவும் செய்யறீங்க. ஸோ இந்த வாயின் வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். அதனால அறிக்கை செய்யும் பொழுதே நீங்களும் நானும் அவருடைய ராஜ்யத்திலே அவருடைய குடும்பத்தின் பங்குதாரர்களாய் மாறுகிறோம். அவருடைய ஆடாக மாறினா நமக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் ஆடுகளின் சத்தத்தை கேட்கும். மை ஷீப் ஹியர் மை வாய்ஸ். ஆமென். என் ஆடுகளின் சத்தத்தை கேட்கும், செவி கொடுக்கிறது. பாருங்க, அவருடைய சத்தத்தை கேட்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு 40 நாள் உபவாசம் போடணும் அப்படின்றது இல்லை, நீங்கள் ஒரு கோர்ஸ் படிக்கணுன்றதும் இல்லை, நீங்கள் போய் எப்படி வழிமுறைகள்னு கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் சத்தத்தை கேட்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கேட்கணும், அவ்வளவுதான். யூ ஹேவ் டு ஜஸ்ட் ஹியர். அதான் நான் எப்பவும் சொல்லுவேன், நீங்கள் இங்கே உட்காந்துருக்கலாம், நான் மைக்ரோஃபோனில் சத்தமாக பேசலாம், ஆனால் நீங்கள் கேட்காம வேற எதையோ யோசிச்சுட்டு இருக்கலாம். That doesn't mean that I didn't speak. நான் பேசலன்னு அர்த்தம் கிடையாது. நான் பேசிட்டு தான் இருக்கிறேன், நீங்கள் கேட்கல, அவ்வளோதான். அப்போ நீங்கள் அவருடைய சத்தத்தை கேட்கணும்னா ஒன் திங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேட்கணும். அவர் பேச தான் செய்கிறார். He is a God who speaks. Hallelujah. அவர் பேசுகிற தேவன். Hallelujah. Amen. பாருங்க, ஏன் ஆண்டவர் பேசி நம்ம கேட்கணும் அப்படின்னு சொன்னால், நான் போன தடவை அதை ஃபுல்லாக விளக்குனேன். அது சின்னதாக அதுக்கு ஒரு முன்னோட்டம் கொடுத்துட்டு நான் அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறேன். பாருங்க, ஏன் இந்த ஆண்டவர் பேசி நம்ம கேட்கணும், ஏன் அந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் நான் காரியம் சொன்னேன், ஆண்டவர் பேசின உடனே நீங்கள் இப்படி நான் கை காமிக்கிறனால எங்கேயோ வெளியிலிருந்து பேசுகிறாருன்றது கிடையாது. ஆண்டவரை சத்தத்தை கேட்கணும் அப்படின்னு நான் இப்படி சொல்கிறனால இப்படி கேட்குறதும் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆவியானவர் நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். ஆமென். த பிரைமரி வே, தேவன் நடத்துகிற முதன்மையான வழி விதம் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் காதுபட பேசுறது கிடையாது, தரிசனத்தின் மூலமாய் பேசுறது கிடையாது. அவர் ஆவியானவர் நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். இதுல பழகணும். ஆவிக்குரியவர்கள் இதுல பழகலைன்னா அவங்க ஆவிக்குரியவர்கள் சொல்றதுல அவங்க குழந்தைகள் தான் சொல்லணும். அப்ப இதுல பழகணும். அப்ப ஆவியினால நடத்தப்படுகிறது நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் இந்த ஆவியினால நடத்தப்படணும், இந்த இன்ஃபர்மேஷன் வைட்டல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனிதன் வடிவமைக்கப்பட்ட விதத்தை நீங்களும் நானும் அறிந்தோம்னா நமக்கு இது புரியும். மனிதன் எப்படி வடிவமைக்கப்பட்டு இருக்கிறான், how man is being designed அப்படின்றது நம்ம தெரியும் போல. எத்தனை மனுஷங்க இங்க இருக்கிறீங்க? ஆமென். அப்போ நீங்க எப்படி வடிவமைக்கப்பட்டீங்கன்னு தெரியணும். அப்படி தெரிஞ்சாதான் நீங்க எப்படி செயல்பட போறீங்கன்றதும் தெரியும். தேவன் எப்படி மனுஷனை படைச்சார்னா, ஏதோ ஒரு தாண்டோண்டித்தனமாக அவன் எப்படியோ வாழும்படியாக தேவன் வைக்கல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மேன் வாஸ் நாட் கிரியேட்டட் an independent being. ஏதோ தானா போறதுக்கு அவனை அப்படி படைக்கல தேவன். மேன் வாஸ் கிரியேட்டட் a dependent being. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தேவனை சார்ந்து வாழும்படியாக படைக்கப்பட்டவன் தான் மனிதன். நீங்களும் நானும் மனுஷங்க. மனிதன் படைக்கப்பட்டதே தேவனை சார்ந்து வாழும்படியாக.
மனுஷனால இன்ஃபர்மேஷன் இல்லாம வாழ முடியாதுங்க. இன்ஃபர்மேஷன் இல்லாம செயல்பட முடியாது. அவன் ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும், சாதிக்கணும் அப்படின்னு சொன்னா அவனுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்ஃபர்மேஷன் தேவை. அவன் என்ன பண்றான் அப்படிங்கிற ஒன்னு தேவனை நம்பி தேவனுடைய வார்த்தையின்படி அவன் நடக்கிறான், இல்லைன்னா வேற ஒருத்தன்ட்ட கேட்கிறான். இன்னைக்கு உலகத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பெண்ணும் ஒரு பையனுக்கும் திருமணம் பண்றாங்க அப்படின்னு சொன்னா பையன் அழகா இருக்கிறான், பொண்ணு அழகா இருக்கான், கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியதானே. பாருங்க, உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா பையன் நல்லா இருக்கான், இப்படி இருக்கிறான், சரி எதையோ ஒரு நல்ல வேலை பார்க்கறான், கை நிறைய சம்பாதிக்கிறான், கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியதானே. பண்ண மாட்டாங்க பாருங்க. அதுக்கு மேல அவங்க என்ன போவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஜோசியக்காரர்கிட்ட போய் அவங்க ஜாதகம் பார்த்து சில நான் கேட்கிறேன், ஏங்க இந்த 20வது நூற்றாண்டுல அதை பண்றாங்க, சாரி 21வது நூற்றாண்டுல அதை பண்றாங்க? ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு ஒன்று நல்லா தெரியும், பையன் அழகா இருக்கிறனால பொண்ணு அழகா இருக்கிறனால திருமணம் நிக்க போறது இல்ல, இவங்க ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறதுனால நிக்க போறது இல்ல. there is something, இன்னொரு இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு வேணும்ன்றனால அவங்க எங்க போய் அந்த இன்ஃபர்மேஷனை வாங்குறாங்கன்னா ஆவிக்குரிய உலகத்துல இருந்து வாங்குறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது ஃப்ரம் த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட். ஏன்னா ஆவிக்குரிய உலகம் தான் இந்த பூமிக்குரிய சரீர பிரகாரமான காணக்கூடிய இந்த உலகத்தை ஆண்டு கொண்டு இருக்கிறது. whether you know it or not. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நாங்க சாதிச்சிருவோம், நாங்க வச்சிருவோம் இல்லைங்க. உங்களுக்கு பின்னாடி ஒரு உலகம் இருக்குது, அந்த உலகம் தான் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டு இருக்கிறது. அதனால அவங்க அந்த இன்ஃபர்மேஷனை தேடுறாங்க. இன்னைக்கு அந்த இன்ஃபர்மேஷன் தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் எங்கேயோ கியூல நின்று பெற்றுக்கொள்ளணும்னு அவசியம் இல்லைங்க. உங்களுக்கும் எனக்கும் உள்ளுக்குள்ள இருக்குது. we have the inside information. ஹalleluya. இந்த இன்ஃபர்மேஷன் தப்பாது. ஹalleluya. இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு நீங்க நடக்க ஆரம்பிச்சீங்கன்னா அவர் உங்களை பிரயோஜனமானவைகளிலே போதித்து நடத்துவார்னு வேதம் சொல்லுது. ஏசியால பிரயோஜனமானவைகள் இங்கிலீஷ்ல போட்டிருக்கு, he will lead us in profit. எத்தனை பேருக்கு லாபம் வேணும்? ஆனா அவர் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா லாபத்துல நடத்துறாருன்னா எப்படி நடத்துவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா போதித்து நடத்துவாராம். வெறும் நடத்த மாத்திரம் செய்ய மாட்டாரு. அவர் இப்ப என்னைய மாதிரி 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுவாரு. நிறைய பேர் அதுதான் கேட்க மாட்டாங்க, போதித்து தான் நடத்துவார். he will teach. ஸோ அதனால எல்லாரும் வெளிப்பா கவனிங்க, அதுக்காக சொல்றேன், சரிங்களா? இப்போ நான் சொல்ற வார்த்தையிலும் உங்களுக்கு சில பிரயோஜனங்கள் உண்டாயிருக்கும். ஆமென், சரிங்களா? ரைட், ஓகே. அப்போ திஸ் இஸ் வெரி வெரி வைட்டல். பாருங்க, ஒரே ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன் பாருங்க. மனுஷன் எப்படி வடிவமைக்கப்பட்டான். போன தடவை சொன்னதை நான் ஒரு சின்ன ஒரு கிளிம்ஸ் காமிச்சிட்டு நான் இன்னைக்குள்ள செய்திக்கு போக விரும்புறேன். பாருங்க, ஆதியாகமத்தின் புத்தகம் 2:25. மனுஷன் எப்படி தேவன் படைச்சார் பார்த்தீங்கன்னா ஆதாமும் அவன் மனைவியுமாகிய இருவரும் எப்படி இருந்தாங்க? நிர்வாணிகளாக இருந்தாங்க. தேவர் நேக்கட். ஆனா எப்படி என்ன பண்ணல? அவங்க வெட்கப்படாமல் இருந்தார்கள். they were not ashamed. அவங்க எப்படி இருந்தாங்க? நிர்வாணிகளாக இருந்தாங்க, வெட்கப்படாமல் இருந்தாங்க. ஆனா 3வது அதிகாரத்துல அவங்க தேவன் புசிக்க கூடாது என்று சொன்ன அந்த மரத்தின் கனியை அவங்க புசித்ததுனால அவங்க என்ன ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா தேவ மகிமை அற்றவர்களானார்கள். அவங்க தேவனை விட்டு விலகுறாங்க. விலகும் பொழுது தேவனுடைய சத்தம் இப்பொழுது உலாவுகிற சத்தம் தோட்டத்தில் கேட்குது. இப்ப அந்த சத்தத்திற்கு இவங்க விலகுறாங்க, போய் விருட்சத்திற்கு பின்பாக மறைந்து கொள்ளுகிறார்கள். இப்ப தேவன் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்ன்னு தேடிட்டு வர்றார். தேடும் பொழுது ஆதாம் சொல்லுகிற பதில பாருங்க. அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதினாலே. ஏற்கனவே நிர்வாணியா தான் இருந்தாரு, அப்ப ஆண்டவரோட உலாவினாரு. இப்ப என்ன சொல்றாருன்னா நான் தேவருடைய சத்தத்தை கேட்ட பொழுது நான் நிர்வாணியா இருந்தபடினாலே நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்றாருன்னா நான் பயந்து ஒளிந்து கொண்டேன். இப்ப ஆண்டவர் சொல்றதா ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை தான் நான் வாசிக்க விரும்புறேன். 3:11 சொல்றாரு, அப்பொழுது கர்த்தர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? Who told you? Who told you that you are naked? ஏங்க குனிஞ்சு பார்த்தா தெரியாதா? ட்ரெஸ் போட்டிருக்கோமா போடலையான்னு தெரியாதா? பாருங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, who told you that you are. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா man needs an information. யாரோ ஒரு அறிவிக்கிறவங்க அறிவிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. சில சொல்லுவாங்க, பிரதர் அதெல்லாம் இல்ல பிரதர், எனக்கு சொந்தமா எப்படி நடக்கணும்னு எனக்கு தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும், உனக்கு ஒன்றும் தெரியாது. ஒரு ஆள் சொல்லணும் பாருங்க. அதான் நான் போன தடவை ஒரு உதாரணம் சொன்னேன். பருவம் அடைந்த உடனே ஒரு பெண் தானா கிச்சன்ல போய் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி நேரா அப்படியே எண்ணெயை வதக்கி கடுகை போட்டு அடுத்தது அதை போட்டு பட்டையை போட்டு அதை போட்டு இதை போட்டு எல்லாம் போட்டு கடைசியில கறி குழம்பு செஞ்சுட்டு எப்படிமா செஞ்ச தானா எனக்கு தோணுச்சின்னு சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு கேஸ் ஸ்டவ்வே ஆன் பண்ண தெரியாது. அதுக்கே என்ன பண்ணணும்? யாராவது சொல்லி கொடுக்கணும். அவங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க? இன்ஃபர்மேஷன் அவங்க அம்மா. அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் யாரு? அவங்க அம்மா. அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் யாரு? அப்ப அம்மாவுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? வெரி குட்.
இன்ஃபர்மேஷன் எங்க இருந்து வருதுன்னா from the spiritual world. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அது ஆண்டவர் நடத்துறார். அதனால தான் வேதத்தில் மிக தெளிவா போட்டிருக்கு, அந்த இன்ஃபர்மேஷன் நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் உங்க மண்டை யோசனையிலிருந்து வந்தது, அது எனக்காக தெரிஞ்சிச்சு. ஐ இன்வென்டட் இட், ஐ டிஸ்கவர்ட் இட். நீ இன்வென்ஷனும் பண்ணல, டிஸ்கவரும் பண்ணல, யூ காட் அன் இன்ஃபர்மேஷன். அவ்வளவுதான். ஹல்லேலூயா. எங்க இருந்து வருதுன்னா நன்மையான ஈவுகள் அவரிடத்துல இருந்து வருது. ஒருத்தன் கொலை பண்றான்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தன் கொலை பண்ண உடனே நீங்க அவன்கிட்ட போய் தனியா கேட்டீங்கன்னா ஏன்பா இதை பண்ணுன்னு அப்படின்னா, ஏன்னா மனுஷனுடைய உள்ளுக்குள்ள அது பண்ணணுன்றது கிடையாது. அவன் கொலை பண்ணிட்டானா ஏதோ ஒன்று உந்துச்சு, ஏதோ ஒன்று செய்யணும்னு சொன்னுச்சு, அந்த நேரத்தில் ஏதோ ஒன்று தோணுச்சு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவன் இன்ஃபர்மேஷன் வேற ஒரு இடத்துக்கு விடுறான். நீங்கள் உங்களுடைய பிதாவாகிய பிசாசானவனால் உண்டா இருக்கிறீர்கள், நீங்க அவனுடைய சித்தத்தை செய்யறதுக்கு இச்சிக்கிறீர்கள், வாஞ்சிக்கிறீர்கள். யூ டிசைர், அவனுடைய டிசைர்ஸ் யூ வாண்ட் டு டு னு இங்கிலீஷ்ல போட்டுருக்கு. யூ வாண்ட் டு டு த, யூ வாண்ட் டு டு, யூ ஆர் நாட் ஃபோர்ஸ்ட் டு டு, யூ வாண்ட் டு டு த டிசைர்ஸ். அருமையா போட்டிருக்கு பாருங்க. அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆதி முதல் மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான். அவனிடத்துல சத்தியம் இல்லை, சத்தியத்தில் அவன் நிலை நிற்கவும் இல்லை, அவன் பொய்க்கு பிதாவமாய் இருக்கிறான். அவன் தன்னுடையதிலிருந்து எடுத்து சொல்றான். அதனால அந்த சத்தத்தை கேட்கக்கூடாது. நன்மை வேண்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவனுடைய சத்தத்தை கேளுங்க. நன்மையான ஈவுகள் அவரிடத்திலிருந்து வருகிறது. ஹல்லேலூயா. So very 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 vital. அவருடைய சத்தத்தை கேட்டு நம்ம நடக்கும் பொழுது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் நேர்த்தியாய் நம்மை நடத்துகிறார். பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே நடத்துகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த பக்கம் செங்கடல் முன்னாடி வருது, பிரதர் எனக்கு பயங்கர பிரச்சனை பிரதர், ஆண்டவர் நடத்தி தான் வந்தேன். ஒருவேளை செங்கடல் வந்தாலும் சரி, ரெண்டு பக்கம் கண்மலை இருந்தாலும் சரி, பின்னாடி பார்வோனின் சேனையாக இருந்தாலும் சரி, நடக்கிற ஒரு காரியத்தை சொல்றேன் பாருங்க. ஆண்டவர் உங்களை நடத்துவார்னா அவர் செங்கடலையும் இரண்டாக பிளக்க செய்து உங்களை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். He will make a way. Hallelujah. அவர் நடத்தும் பொழுது நேர்த்தியாய் நடத்துகிறவராய் இருக்கிறார். தடை போல காணப்பட்டவைகள் விலகுகிறதை நான் பார்க்கிறேன். Amen. God is removing, amen, that which is hindering your promotion. Amen. That which is hindering you from moving forward. நீங்க முன்னேறி போகிறதற்கு தடையாய் இருக்கிற தடை கற்கள்லாம் மாறுகிறதை நான் பார்க்கிறேன். சரிங்களா? ரைட். இப்போ நான் என்னோட சப்ஜெக்ட்டுக்கு வரேன். இன்னைக்கு என்னோட சப்ஜெக்ட்டுக்கு. சரிங்களா? ஸோ இன்ஃபர்மேஷன் இஸ் வெரி வெரி வைட்டல். அதனால தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சத்தத்தை கேட்கணும். சத்தம் கேட்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஆனால் இன்னைக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராஃபட்டிக்காக பாஸ்டர் ஆரம்பிக்கும் பொழுதே அந்த காரியத்தை சொன்னாங்க, எந்த சத்தத்தை கேட்குறோம். ஸோ இன்னைக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழு பார்ட்டில் நான் பாசிட்டிவாக பேசிட்டு வந்தேன், கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும்னு. இன்னைக்கு ஒரு வார்னிங் மெசேஜாக நான் பேச போகிறேன். சிம்பிள் மெசேஜ், பட் ஒரு வார்னிங் நான் கொடுக்க விரும்புகிறேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா சத்தத்தையும் கர்த்தருடைய சத்தம்னு நீங்க எடுத்துடக்கூடாது. We have an enemy. Amen. நமக்கு ஒரு எதிரி இருக்கிறான். இந்த ஆண்டவர் நான் நல்லா இருக்கணும்ட்டு, என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் ஊழியம் நல்லா இருக்கணும், என்னோட பிசினஸ் நல்லா இருக்கணும், என்னோட வேலை நல்லா இருக்கணும்ன்றதுக்காக அவர் தம்முடைய குமாரனையே அனுப்பி, தம்முடைய குமாரன் தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி கல்வாரி சிலுவையில் எனக்காக ஜீவன் கொடுத்து என்னை வாழ வைத்தவர். ஆமென். ஆனா அதே நேரத்தில் எனக்கு ஒரு எதிரி இருக்கிறான், மறந்துடக்கூடாது. அவன் நான் உருப்படாம போகணும், நான் நல்லா இருக்கக்கூடாது, நான் நாசமா போகணும், என் பிள்ளைங்க கெட்டு போகணும், என்னோட வியாபாரம் நஷ்டமடைஞ்சு உடைஞ்சு போகணும், நான் தெருவா அலையணும் என்பதற்காக கங்கணம் கட்டி கொண்டு 24 மணி நேரமும் தூங்காமல் அயராமல் உழைத்து கொண்டு இருக்கிறான். There is an enemy. So we should be very 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 careful. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பிரதர் சத்தம் தானே பிரதர், சும்மா கேட்டோம், இதுல கேட்கறதுல என்ன பிரதர் இருக்கு? நீங்க சும்மா கேட்கிற மாதிரி கேட்பீங்க. எந்த சத்தத்தை கேட்கறீங்களோ கொஞ்ச நேரத்தில் அந்த சத்தம் உங்களை ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிடும். இட் இஸ் வேர்ட்ஸ் வெரி பவர்ஃபுல். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வார்த்தை அது சாதாரண பிரதர். அதனால ஆண்டவராய் இயேசு சொல்றார், கேட்கிறதை கவனியுங்கள். கேட்கிறதை கவனியுங்கள்னா கவனிச்சு கேளுங்கன்னு சொல்லல. கவனிச்சு கேளுங்கள்ன்றது வேற, கேட்கிறதை கவனியுங்கள். கேட்கிறீங்கன்னா அது ஆண்டவர்கிட்ட இருந்து வரலன்னா கவனிக்கணும். இங்கேயே ரெட் சிக்னல் போட்டுறணும். உள்ளுக்குள்ள விட்டு அது இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுருவேன் பிரதர், இந்த காதுல வாங்கி இந்த காதுல விடுறதுக்கு நடுவில் ஒரு மூளை இருக்கு, அது ப்ராசஸ் பண்ணிரும். ஸோ அவுட்புட்டை கொடுத்துரும். கார்பேஜ் இன் கார்பேஜ் அவுட். விடக்கூடாது. கார்பேஜ் வருதுன்னா கேட்கிறதை கவனி, ரெட் சிக்னல் போட்டுருங்க, கிரீன் சிக்னல் கொடுத்துறாதீங்க. So very very vital. ஏன்னா வார்த்தை ஆளுகை செய்கிறது. இந்த உலகமே வார்த்தையினால சிருஷ்டிக்கப்பட்டதுனால words you should be very careful. ஏன்னா அந்த வார்த்தையை நான் கேட்க ஆரம்பிச்சேன்னா அது மெதுவா என்னை நடத்த ஆரம்பிச்சிடும். அந்த வார்த்தை பின்னாடி நான் போக ஆரம்பிச்சிருவேன். அந்த வார்த்தை என்னை குழியில தள்ளிடும்.
ஆனா இந்த வார்த்தைகள் ஆண்டவராய் இயேசு சொல்றார், என் வார்த்தைகள் ஆவியாகவும் ஜீவனுமாகவும் இருக்கிறது. ஹalleluya. If I follow his words, அவருடைய வார்த்தையை நான் கேட்கும் பொழுது அவருடைய வார்த்தையை நடத்த ஆரம்பிக்குது, ஆளுகை செய்ய ஆரம்பிக்கிறது. அவர் ஜீவனுக்கு நேராக என்னை நடத்துகிறார். ஹalleluya. அதனால தான் சொல்லுவோம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எதுல ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்றீங்கன்னு கேட்போம். எதுல ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்றீங்க? சிலவங்க சொல்லுவாங்க, பிரதர் சினிமா பார்க்கறதுல தப்பு இல்லை பிரதர், சினிமா பார்க்கறதுல தப்பு இல்லை, ரைட், ஓகே. சீரியல் பார்க்கறது தப்பு இல்லை பிரதர், சரி தப்பு இல்லை, ஓகே. பிரதர் அது ஏன் பிரதர், அது 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 என்ன பிரதர், அது பாவமா பரிசுத்தமா? இன்னைக்கு நான் ஒரு காரியம் சொல்றேன் பாருங்க, பாவம் பரிசுத்தம்ன்ற பேச்சுக்கு இடமே இல்லை இங்க. சினிமா பார்க்கறது பாவமா பரிசுத்தமான்ற பேச்சுக்கு இடமே இல்லை. நான் எதை கேட்குறீங்கன்றதான் முக்கியம். இஃப் யூ ஆர் ஸ்பெண்டிங் மோர் டைம் ஆன் தட், மரணமா ஜீவனான்றதுக்கு தான் அங்க முக்கியம். ஆமென். இட் இஸ் லைஃப் அண்ட் டெத். ஹிஸ் வேர்ட்ஸ் ஆர் லைஃப் அண்ட் ஸ்பிரிட். ஹalleluya. அவருடைய வார்த்தைகள் ஆவியாகவும் இது ஜீவன். அப்படின்னா மத்த வார்த்தை இது பாவம் பரிசுத்தம்ன்றது கிடையாது. எதுல ஸ்பெண்ட் பண்றீங்க, இட் இஸ் வெரி வெரி வைட்டல். ஹalleluya. சில அதனால என்ன நினைப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்கெல்லாம் இப்படி இவங்கெல்லாம் இப்படி, அப்படிலாம் கிடையாது, அப்படி கிடையாது. இட் இஸ் லைஃப் அண்ட் டெத். உங்க இலையில சாப்பாடு வச்சுட்டு ஒரு விஷமும் கொஞ்சம் அல்வா துண்டும் வச்சோம்னா நீங்க எதை எடுப்பீங்க? அல்வா தான் எடுப்பீங்க, ஏன் விஷம் எடுக்க மாட்டீங்க? அப்புறம் காதுல கேட்கறதுல மாத்திரம் விஷத்தை போடுறீங்க. பிரதர் அது சும்மா கேட்கிறோம் பிரதர். நோ, வேர்ட்ஸ் ஆர் மோர் பவர்ஃபுல் than poison, more powerful than அல்வா. ஆமென். வேர்ட்ஸ் சூஸ் பண்ணணும். எதை கேட்கிறேன், what I am hearing, எதை கேட்கிறேன், எதை ப்ராசஸ் பண்றேன், எதை அவுட்புட் கொடுக்கிறேன், ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க. நான் விஷத்தை எடுத்து சாதாரணமா சாப்பிட போறது இல்லை, ஆனா கேட்கறது மாத்திரம் எல்லாத்தையும் கேட்கிறோம். வெரி கேர்ஃபுல், ரைட்? தேவ பிள்ளைகள் அவங்க வெற்றி வாழ்க்கை வாழணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வேர்ட்ஸை குறித்து, வார்த்தையை குறித்து ஒரு தெளிவுள்ளவர்களாக இருக்கணும். எதை கேட்குறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம், ரைட்? வெரி குட். சரி, இப்போ பாருங்க, நான் ஒரு சின்ன வார்னிங் மெசேஜ் மாத்திரம், கொஞ்சம் நெகட்டிவ் சைடு. இவ்வளோ நாள் நான் உங்களுக்கு ஏன் கேட்கணும், எதுக்கு கேட்கணும், அது உங்களை லாபகரத்தில் நடக்குது, ப்ராஃபிட்டில் கொண்டு போகுது, எல்லாம் எப்படி நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக சென்சிட்டிவாக இருக்கணும், எப்படி நீங்கள் கேட்கணும் என்பதெல்லாம் நான் சொல்லி கொடுத்தேன். ஆனால் நீங்கள் எல்லாம் மறந்துருப்பீங்க, எதுவுமே தெரியாத மாதிரி இப்போ எல்லாரும் என்னைய பார்க்குறீங்க. அதுக்கான திருப்பி 7 மெசேஜையும் திருப்பி எடுக்க முடியாது. ஸோ வெரி குட், ரைட்? அதை போய் நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்னைக்கு உள்ளதை நான் எடுக்கிறேன், கவனிங்க, சரிங்களா? இட்ஸ் அ மெசேஜ். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த சத்தத்தை கேட்குறீங்கன்றது ரொம்ப முக்கியம். தப்பான சத்தத்தை கேட்டுட்டோம்னா தட் வில் லீட் டு லாஸ். அது என்னுடைய வாழ்க்கையிலே அது மரணத்துக்கு நேராக என்னை கொண்டு போயிடும். என்னை என்ன பண்ணிடும், என்னை நஷ்டத்துக்கு நேராக கொண்டு போயிடும், என்னை கீழே கொண்டு போயிடும். ஏன்னா ஆவிக்குரிய சிந்தை ஜீவனும், மாமிச சிந்தை மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதனுடைய முடிவு. ஸோ அதனால நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரி, ரைட்? இப்போ வேம வசனத்துக்கு போவோம். பாருங்க, 2 சாமுவேலின் புஸ்தகம், 2 சாமுவேலின் புஸ்தகம். இன்னைக்கு கொஞ்சம் சீரியஸான மெசேஜ் தான், சீரியஸாக பார்ப்போம், ரைட்? 2 சாமுவேலின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 1வது வசனம். நானே வாசிக்கிறேன், சரிங்களா? டைம்ல. கர்த்தருடைய கோபம் என்னது? எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருடைய கோபம். ரைட். கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேலின் மேல் மூண்டது. இஸ்ரவேல் யூதா என்பவர்களை இலக்கம் பார் என்று அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறதற்கு தாவீது என்ன பண்ணப்பட்டா? அவனா செய்யல, அவன் என்ன பண்ணப்பட்டா? ஏவப்பட்டான. யாரோ பேசி இருக்கிறாங்க. என்ன பேசி இருக்கிறாங்க? இலக்கம் பார் அப்படின்னு சொல்லி ஏவப்பட்டான்னு சொல்லும்போது, பிரதர் அவனுக்கா தோணுச்சு பிரதர். இல்ல, ஏவப்பட்டான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்? கர்த்தருடைய கோபம் மூண்டது, சரிங்களா? இங்க கர்த்தருடைய பேர் மாத்திரம் தான் போட்டிருக்கு. கர்த்தருடைய கோபம் மூண்டது, அதனால அவன் ஏவப்பட்டான். ராஜாராம் பிரதர், கர்த்தருடைய கோபம் மூண்டது, அதனால அவன் இலக்கம் பார் என்று ஏவப்பட்டான். ரைட்? நல்லா கவனிங்க, சரியா? அப்படியே ராஜா தன்னோடு இருக்கிற சேனாதிபதியாகிய யோவாபை பார்த்து, ஜனங்களின் இலக்கத்தை நான் அறியும்படிக்கு நீ தான் முதல் பெயர்சபா மட்டுமல்ல இஸ்ரவேலின் கோத்திரம் எங்கும் சுற்றி திரிந்து ஜனங்களை தொகையிடுங்கள் என்றான். அப்பொழுது யோவாப் ராஜாவை பார்த்து, ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய கண்கள் காணும்படி உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஜனங்களை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் 100 மடங்கு அதிகமாக வர்த்திக்க பண்ணுவாராக. ஆனாலும் என் ஆண்டவனாகிய ராஜா இந்த காரியத்தை விரும்புகிறது என்ன என்றான். ஆகிலும் யோவாபும் இராணுவ தலைவரும் சொன்ன வார்த்தை செல்லாதபடிக்கு ராஜாவின் வார்த்தை பலத்தது. அப்படியே இஸ்ரவேல் ஜனங்களை தொகையிட யோவாபும் இராணுவ தலைவனும் ராஜாவை விட்டு புறப்பட்டு போய். இப்போ ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். கர்த்தருடைய கோபம் மூண்டுச்சு, அவனை இலக்கம் பார் என்று ஏவப்பட்டான்,
சரிங்களா? யார் அவரை ஏவினது? இந்த வசனம் பார்த்து கரெக்டாக சொல்லுங்க. சும்மா நீங்க பதில் சொல்றதுக்கு நான் வசனம் கேட்பேன், ஆனா டைட்டன் வச்சு தர மாட்டேன். சொல்லுங்க. கர்த்தருடைய கோபம் உண்டுச்சு, இலக்கம் பார் என்று ஏவினது யார்? வெரி குட் பாஸ்டர், தேங்க்யூ. பாஸ்டர் ஆன்சர் சொல்லிட்டாங்க. சாத்தான், கர்த்தர், நான் அவனா, யாரு? சரிங்களா? இங்க பாத்தீங்கன்னா ஒண்ணுமே போடல. இங்க கர்த்தருடைய கோபம் மூண்டது, இலக்கம் பார் என்று ஏவப்பட்டான், அவ்வளவுதான் பார்க்கிறோம். ஆனா 1 நாளாகமத்தின் புஸ்தகத்துக்கு போவோம். 1 நாளாகமத்தின் புஸ்தகத்துல 21வது அதிகாரம் பாருங்க, 21:1. அங்க சில தெளிவு கிடைக்குது பாருங்க. 1 நாளாகமம் 21:1. சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடு என்று தாவீதை ஏவி விட்டது. யார் ஏவி விட்டது? இப்ப சாத்தான் இஸ்ரவேலை தொகையிடு என்று ஏவி விட்டுச்சு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, டேவிட் வாஸ் நாட் an ordinary man. அவர் ஒரு ஆர்டினரி பர்சன் கிடையாது பாருங்க. அவர் ஒரு ராஜா. அவர் ராஜா மாத்திரம் இல்ல, அவன் ஒரு தீர்க்கதரிசி. அவர் ஒரு தீர்க்கதரிசி. பாருங்க எப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கீத புஸ்தகங்கள்ல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அவருடைய மற்ற காரியங்கள் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு, மரணம், அவருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் முன்னுரைத்த ஒரு தீர்க்கதரிசியா இருக்கிறார். பிதாவின் வலது பாரிசத்தில் இயேசு வீற்றிருப்பார் என்ற வரைக்கும் முன்னுரைத்த தீர்க்கதரிசனம் உரைத்த தீர்க்கதரிசி தாவீது. தேவனுடைய இருதயத்துக்கேற்ற ஒரு மனுஷன் பாருங்க. someone who is close to God. Amen. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, he missed the mark. அதனாலதான் ஜாக்கிரதைன்னு சொல்லி ஒரு வார்னிங் மெசேஜ் கொடுக்குறேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா வார்த்தையும் கேட்டுட்டு எல்லா வார்த்தைகளும் அது ஆண்டவர் பேசினார் நீங்க சொல்லிடக்கூடாது என்பதற்காக இதை சொல்றேன். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில அழிவை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஒருவன் கங்கணம் கட்டி கொண்டு இருக்கிறான். அப்ப இந்த மனுஷன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தேவனுடைய சத்தத்தை விட்டுட்டு சாத்தான் ஏவி விட்ட சத்தத்தை சாத்தான் சொல்றான்னு தெரியாம அவன் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இலக்கம் பார்க்கிறாரு. அவரால் கண்டுபிடிக்க முடியல எது கர்த்தருடைய வார்த்தை, எது இதுன்னு மிஸ் பண்ணிறாரு. அநேக தீர்க்க தரிசனங்களை உரைத்த அந்த தாவீது பாருங்க இப்ப இலக்கம் பார்க்க அனுப்புறாரு. யோவாப் சொல்றாரு, வேண்டாம், கர்த்தர் தம்முடைய ஜனங்களை பெருக பண்ணுவாரு, நீங்க இந்த காரியத்தை செய்யாதீங்கன்றார். நான் ஒரு காரியத்தை சொல்றேன் பாருங்க. அப்ப எப்படி பிரதர் நம்ம ஆண்டவருடைய சத்தத்தையும் பிசாசுனுடைய சத்தத்தையும் பகுத்தறிகிறது? ஒன்னு பகுத்தறிதல், ஆவியை பகுத்தறிதல் வரம் இருக்குது. இன்னொரு சிம்பிள் மெத்தட் சொல்றேன் பாருங்க. நீங்க இந்த வசனத்துல உங்களுடைய நேரத்தை செலவழிச்சீங்கன்னா, if you spend your time in the word of God, நான் சொல்றேன், இந்த வசனத்தோடு உறவாட, இந்த வசனத்தோடு நேரம் செலவழிக்க, இந்த வசனத்தோடு பேச, இந்த வசனத்தோடு இருக்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வசனமே உங்களோட பேச ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு எது ஆண்டவருடைய சத்தம் என்கிற தெளிவு மிக தெளிவாக தெரியும். ஏமே, பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக பேச மாட்டார். ஏமே, ஏன் தொகையிடக்கூடாது அப்படின்னு சொன்னா, தாவீது கொஞ்சம் பார்த்து இருந்தார்னா அவருக்கு தெரிஞ்சிருக்கும். யாத்ராகமம் 30:12 வாசிக்கிறேன் பாருங்க. யாத்ராகமத்தின் புத்தகம் 30வது அதிகாரம் 12வது வசனம் வாசிக்கிறேன். நீ இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் இலக்கத்தின்படி கணக்கு பார்க்கும் பொருட்டு அவர்களை எண்ணும் போது அவர்களுக்குள்ளே ஒரு வாதை உண்டாகாதபடிக்கு, அப்படின்னா கணக்கு பார்க்கும் பொழுது என்ன உண்டாகும் ஆண்டவர் முதலே சொல்லியிருக்கிறாரு. நீ அதனால வாதை உண்டாகும், கணக்கு பார்க்காத. ஆனா கணக்கு பார்க்கிற அப்படின்னு சொன்னா ஒவ்வொருத்தன் இலக்கத்துக்கும் ஏற்ற விதத்திலே அவன் ஆத்மாவுக்கு ஒரு மீட்கும் பொருளை நீ செலுத்த வேண்டும். ஏமே, ஒரு ரிடம்டிவ் பிரைஸை கொடுக்கணும் பாருங்க. அப்ப கணக்கு பார்க்காதன்னு ஆண்டவரே சொல்லி இருக்கிறாரு. தாவீது அதை அறிந்திருந்தார் என்று சொன்னா, இந்த சத்தம் இலக்கம் பார்ன்னு சொல்லுகிற சத்தம் தேவனிடத்திலிருந்து வரலை என்பதை அறிந்திருக்கலாம். அதனால தேவனுடைய பிள்ளைகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டோன்ட் ரன் ஆஃப்டர் தி வாய்ஸ் ஆஃப் தி லார்ட். தேவனுடைய சத்தத்துக்கு நேராய், தேவனுடைய சத்தத்துக்கு நேராக ஓடாதீங்க. நான் ஒரு காரியம் சொல்றேன் பாருங்க. அவருடைய வார்த்தைக்கு நேரா வாங்க. திஸ் இஸ் a very principal thing. இதுதான் ஞானம். இந்த வசனத்துக்கு நேரம் வாங்க, இந்த வசனத்தோடு பழகுங்க. இந்த வசனம் உங்களோட பேசும், அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஆமென். இதுல பழகாம அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்க போக முடியாது. there are different realms இல்லன்னு சொல்லல, ஆனா முதல்ல நீங்க இதுக்கு வாங்க.
சரிங்களா? இதுக்கு வந்து இதுல பழக ஆரம்பிக்கும் பொழுது காரியங்கள் நடக்கும். ரெண்டாவது ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க விரும்புறேன். ஒன்னு தாவீது மிஸ் பண்ணாரு. ரெண்டாவது எக்ஸாம்பிள் யாரு? நான் ஒரு 3 எக்ஸாம்பிள் வச்சிருக்கிறேன். பாருங்க, எல்லாருமே க்ளோஸ், ஆண்டவரோட நெருங்கி இருந்தவங்க எப்படி மிஸ் பண்ணாங்கன்றதை காண்பிக்கிறேன். பாருங்க, அது சில காரியங்கள் வந்துருது. ஏன்னா தாவீது அதை மிஸ் பண்ணாரு, கான்சிக்வன்சஸ் இருந்துச்சு. என்ன கான்சிக்வன்சஸ் இருந்துச்சு? 70,000 பேர் செத்து போனாங்க அவருடைய ஜனங்கள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதனால லாஸா பிரதர் அது சும்மா கேட்டார், இலக்கம் பார்த்தாரு, ஜஸ்ட் லைக் தட், அது அப்படி நோ. அதனால பாருங்க 70,000 பேர் செத்தாங்க. there was a big loss. நம்ம வாழ்க்கையில எத்தனை காரியங்கள் அப்படி இழந்திருப்போம் யோசிச்சு பாருங்க. தப்பான சில முடிவுகள் நம்ம நினைச்சோம், நம்ம தீர்மானம் நினைச்சோம், நாட் யுவர். ஏன்னா உங்களால சொந்தமா தீர்மானம் எடுக்க முடியாது, சம்திங் எல்ஸ். அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்களும் நானும் சரியான தீர்மானங்கள் எடுக்கும் பொழுது சரியான ஒரு இடத்துக்கு போறோம். ரெண்டாவது ஒருத்தரை பத்தி நான் பார்த்தேன், அது நம்முடைய ரொம்ப தெரிஞ்சவர், அவர் தான் பேதுரு. ரைட்டுங்களா? பேதுரு. மத்திய எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் நான் வாசிக்கிறேன், கவனிங்க. 13வது வசனத்துல இருந்து வாசிக்கிறேன். இட் இஸ் பீட்டர். பாருங்க, பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளிலே வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுவார். யாருன்னு என்ன கேட்குறாங்க? நீ எரேமியா, எலியா, தீர்க்கதரிசிகள் ஒருவர், யோவான் ஸ்நானன் சொல்றாங்க. அடுத்து அவர் கேட்கிறாரு, நீங்க என்ன யாருன்னு சொல்றீங்க? ஜனங்கள் சொல்றதை விடுங்கப்பா, இப்ப நீங்க என்ன யாருன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறாரு. பாருங்க, இது எப்பவும் நான் படிக்கும் பொழுது நான் இப்பதான் யோசிப்பேன், ஆண்டவர் என்ன பார்த்து கேட்குற மாதிரி இருக்கும், நீ என்ன யாருன்னு சொல்ற அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும். நான் உடனே யோசிப்பேன், இவர் ஒருவேளை என்னைய கேள்வி கேட்டார்னா நான் என்னன்னு சொல்லுவேன்? ஆண்டவரே, நீங்க என்னோட மீட்பர், என்னோட ஆண்டவர், என்னோட ரட்சகர், தேவனுடைய வார்த்தை, ராஜாதி ராஜா, திரும்ப வரப்போகிறவர், இதெல்லாம் சொல்லியிருந்திருப்பேன் பாருங்க. ஆனா பாருங்க, இங்க 12 பேரும் க்ளோசஸ்ட் சர்க்கிள், ஆண்டவராக இயேசுவோட இருக்கக்கூடிய 12 பேர் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் உட்கார்ந்து இருக்கிறாங்க. வாத்தியார் கேட்கிறார், நீங்க என்ன யாருன்னு நினைக்கிறீங்க? 3.5 வருஷம் சுத்திட்டு இவங்களுக்கு என்னன்னு தெரியுதுன்னு பாக்குறதுக்காக நீங்க யாருன்னு சொல்றீங்க? அந்த 12ல ஒருத்தர் மாத்திரம் is coming out with an answer. ஒரு பதிலை கொண்டு வராரு பாருங்க. அது கொண்டு வந்துட்டு சொல்றாரு, ஒருவேளை தப்பா இருந்ததுன்னா அமைதியா இரு, உட்கார் அப்படின்னு சொல்லியிருந்தா எல்லாரும் முன்னாடி கேவலமா இருந்திருக்கும். ஆனா அவர் வெளியில வராரு பாருங்க, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய. என்ன பதில் பாருங்க. நான் யோசிச்சு பார்த்தேன், நம்ம நினைச்சு பார்த்தா கூட இந்த பதில் சொல்லியிருக்க மாட்டோம். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. எப்படிப்பட்ட அவர் சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றாரு, you are blessed அப்படின்றாரு. நீ பாக்கியவான். அவரை கை தட்டிட்டாரு, நீ பாக்கியவான் அப்படி சொல்லிட்டு, மாமிசமும் ரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தல, பரலோகத்தில் இருக்கிற பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார் அப்படின்ற உடனே பேதுரு காலர் தூக்கிட்டு, ரெவலேஷன். எங்களுக்கு மேல இருந்து ரெவலேஷன் வரும், பரலோகத்துல இருந்து ரெவலேஷன். பரலோகத்தில் இருக்க பிதா உனக்கு வெளிப்படுத்தினார்ப்பா அப்படின்னு உடனே மற்ற 11 பேரையும் இப்படிதான் பார்த்துருப்பாரு. எல்லாத்தையும் எல்லாம் சோட்டா பையாஸ், சரியா? எல்லாம் சின்ன பசங்க, பேசாம இருங்கடா, நான் ரெவலேஷன், மேல இருந்து பரலோகத்தில் இருக்கு பிதா. ஆனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்த ஆண்டவர் பாருங்க அப்ரிஷியேட் பண்ணிட்டு உடனே என்ன பண்றாரு, இந்த கண்மலையின் மேல் நீ பேதுருவா இருக்கிறாய், கண்மலையின் மேல் சபையை கட்டுமே, நான் பரலோகத்தில் இருக்கிற அந்த திறவுகளை உன்னுடைய கரத்துல கொடுக்கிறேன், நீ பூமியில எதை கட்டுறாய் அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், பூமியில எதை கட்டவிழ்க்கிறாய் அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும், எல்லாம் சொல்லி முடிச்சு, நான் கிறிஸ்து நீ யார்ட்டையும் சொல்லாதீங்க எல்லாம் சொல்லிட்டு அடுத்த சொல்றாரு, ஆனா கிறிஸ்து பாடுபட வேண்டும், மரிக்க வேண்டும், அதையும் விளக்கி சொல்லிட்டு இருக்கிறார். சொன்ன உடனே பேதுரு பேசாதே அப்படின்னு உடனே ஆண்டவர் பார்த்துக்க அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்காரு, நான் நிறைய பாடுபடணும், மூப்பர்களால் பாடுபடணும், நான் இது பண்ணணும், மறிக்கணும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. பேதுரு, வாங்க கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் தனியாக அங்க போட்டிருக்கு. எப்படி போட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், எப்பவுமே ஹை ரெவலேஷன்லாம் தனியாக தான் நாங்கள் சொல்லுவோம், வா தனி. நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க யாருன்னு உங்களுக்கே தெரியல. எனக்கு பரலோகத்தின் பிதா வெளிப்படுத்தினார் நீர் யாருன்னு. ஆனா உமக்கே நீர் யாருன்னு பாடுபடணும், அடி போடணும், அடி உத வாங்கணும். என்ன நீங்க பேசிக்கிட்டு கிறிஸ்து நீங்க, நான் இப்ப சொல்றேன், அதெல்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடாது. அப்படிதான் போட்டிருக்கு பாருங்க, பைபிள் அப்படிதான் போட்டிருக்கு. சொல்றாரு, அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்துக் கொண்டு போய், ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை அன்பாக அவருக்கு ஆலோசனை சொன்னான். தாழ்மையாக அவரிடத்தில் வேண்டிக் கொண்டான், கடிந்து கொண்டான். ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர் யார்கிட்ட இருந்து வாங்கி இருந்தாரு? பிதா ரெபியூக் பண்றாரு ஜீசஸே.
உடனே ஜீசஸ் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே அப்படின்னாரு. அதுக்கு முன்னாடி தான் சொன்னாரு, ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்பாரு, பரலோகத்தில் இருக்கிற பிதா வெளிப்படுத்தினார், மாமிசமும் ரத்தம் உனக்கு வெளிப்படுத்தலப்பா, வெரி குட்ப்பா, நீ பிளஸ்டுப்பா, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன்பான்னு சொல்றாரு. அடுத்து சொல்றாரு சாத்தானேன்றாரு. அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசுவோட க்ளோஸா இருந்த 12 பேர்ல பிரதானமான அப்போஸ்தலன் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன வாய்ஸ் கேட்கிறான், அடுத்த 5 நிமிஷத்துல அவனால டிசர்ன் பண்ண முடியல, யாரை கேட்டோன்றது தெரியல. he is bringing another voice. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மிஸ் பண்ணிடக்கூடாது. மிஸ் பண்ணிடக்கூடாது என்பதற்காக நான் சொல்றேன். அவ்வளவு க்ளோஸா இயேசுவோட நெருக்கமா வாழ்ந்தவங்களே மிஸ் பண்றாங்க. ஏன்னா இது போன தேவனுடைய திட்டத்தையே என்ன பண்ணிரும், பால் கடிச்சிரும். ஆனா இது தேவனுடைய திட்டத்துக்கு நேராக நடத்துகிறதா இருக்கிறது. so we should be careful. அடுத்து யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜூடாஸ் இஸ்காரியோத். ஆமென். அவர் எப்படி மிஸ் பண்ணார்ன்றத ஒரு காரியத்தை நான் சொல்லிட்டு அப்படியே முடிக்கிறேன். பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஜூடாஸ் இஸ்காரியோத், யூதாஸ் இஸ்காரியோத் அப்படின்னு சொன்ன உடனே நம்முடைய மைண்ட்ல எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வில்லனை பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு வில்லன் மாதிரி ஒரு ஃபிகர் இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 12 அப்போஸ்தலர்கள்ல ஒரு அப்போஸ்தலன் யூதாஸ் இஸ்காரியோத். ஆமென். ஒரு ஆள் யூதாஸ் இஸ்காரியோத். யூதாஸ் இஸ்காரியோத் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெரி ட்ரஸ்டட் பர்சன். ஜீசஸ் ட்ரஸ்ட் பண்ண ஒரு பர்சன் தான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நான் பிஸ்னஸ் பண்ணியிருக்கிறேன். நிறைய பிஸ்னஸ் பீப்புள் இங்கே இருப்பீங்க. நீங்கள் கடையை வேலை பார்க்குறவன்ட்ட விட்டுட்டு போவீங்க, ஆனால் கல்லா சாவியை பூட்டி எடுத்துகிட்டு போயிடுவீங்க. கல்லா சாவியை மாத்திரம் கொடுக்க மாட்டோம், கடையவே விட்டுட்டு போவோம், ஆனால் கல்லா சாவியை எடுத்துகிட்டு போக மாட்டோம், பூட்டிட்டு போயிடுவோம். ஆனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கல்லா சாவியவே அவன்கிட்ட தான் கொடுத்துருந்தார். அப்போ அவன் எவ்வளோ நம்ப தகுந்தவனாக இருந்தான் பாருங்க. பாருங்க, யூதாஸ் இஸ்காரியோத் அவருடைய ஃபினான்ஷியல், அவருக்கு கூட இருக்கக்கூடிய அவருடைய எல்லா காரியத்தையும் பார்க்குற ஆள் பாருங்க. யூதாஸ் இஸ்காரியோத் வெரி க்ளோஸ் டு தட் பர்சன் ஜீசஸ். ஆமென். ஆனா நடந்த காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதனால யூதாஸ் இஸ்காரியோத் வில்லன் மாதிரி பார்க்காதீங்க, க்ளோஸ் டு. அவரே எப்படி மிஸ் பண்ணார்ன்றதை காண்பிக்க விரும்புகிறேன். ஸோ இட்ஸ் அ வார்னிங், ஸோ யூ வில் நாட் மிஸ். சரிங்களா? யோவான் எழுதின சுவிசேஷம் 13:2, சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் இஸ்காரியோத் அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணிக்கொண்டே. இப்ப யாரு அவனுடைய இருதயத்தை தூண்டுறா? ஸோ எப்படி நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பிசாசானவன் தூண்டுறான்னா ஏதோ என்ன சொல்றது, வண்டி ஸ்டார்ட் பண்ற மாதிரி கிக் ஸ்டார்ட்லாம் பண்ண மாட்டான். அவன் எப்படி தூண்டுவான்னா பேசுறது தான். உணர்வுலாம் இல்லை பிரதர், பேசுவான். சரிங்களா? உணர்வு கிணர்வுலாம் வேண்டாம், வார்த்தை. ஹல்லேலூயா. சஜஷன், இங்கிலீஷ்ல சொன்னோம்னா சஜஷன். சஜஷன் எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் கொடுப்பான், வார்த்தைகளை கொடுப்பான், பேசுவான். he will speak. ஏசு நல்லா தெரிஞ்சுக்கோங்க பிரதர், நாங்க அதோட பெரிய ஆள். நான் சொல்றேன், இயேசுவுக்கே அவன், அதை நான் அடுத்த தடவை சொல்றேன். சரிங்களா? இயேசுவுக்கே அவன் சஜஷன் சொல்றாள். சரிங்களா? he starts with suggestion. very you should be very careful. அவருக்கே என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பத்தை இந்த கல்லை அப்பமா மாத்துங்க, சஜஷன் கொடுக்குறாரு. ஆனா இயேசு கீழ்ப்படியில. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வார்த்தையை வச்சு அவர் எதிர்க்கிறார். he knew who he is. சரிங்களா? ரைட், அது நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். இப்ப பாருங்க, சீமோன் பேதுருவை அவன் தூண்டினா, இவன் அந்த தூண்டுதலுக்கு அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாஞ்சிட்டான். ஏன் சாஞ்சான் அப்படின்னு நான் யோசிச்சேன். ஏன் யூதாஸ் இஸ்காரியோத் விழுந்து போனான்? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, we shouldn't fall. right? எத்தனை பேர் you are enjoying this warning message? amen. ஏறக்குறைய 7 தடவை பிளஸ்ஸிங்கா பேசிட்டேன். இன்னைக்கு ஒரு வார்னிங், இன்னைக்கு அடுத்த தடவையும் இருக்கும். ரைட்? ஸோ we shouldn't miss. யூதாஸ் இஸ்காரியோத் ஏன் மிஸ் பண்ணா? அவ்வளோ தூரம் க்ளோஸ் வித் ஜீசஸ். அவர் யூதாஸ் இஸ்காரியோத்தை தவிர நான் ஒருத்தரை கூட நான் இழந்து போகலன்னு சொல்றாரு. அவ்வளோ வேதனையோட தான் சொல்றாரு. ஏன்னா God doesn't want to 12 பேரையும் அவர் கரெக்டாக வச்சிருக்கணும்னு பார்த்தாரு. அவர் போதிச்சு நேராக கேட்ட ஆட்கள் எப்படி மிஸ் பண்ணார் அப்படின்னு நான் யோசிச்சேன். வாசி பாப்பா, மத்திய எழுதின சுவிசேஷம் 26 எங்க மிஸ் பண்ணாருன்னு காண்பிக்கிறேன் பாருங்க. இந்த தப்பை தயவு செஞ்சு யாரும் செஞ்சிடாதீங்க. ப்ளீஸ் டோன்ட் டூ திஸ். மத்திய 26 பாருங்க, 6வது வசனத்தை வாசிக்கிறேன். இயேசு பெத்தானியாவில் குஷ்டரோகியாயிருந்த சீமோன் வீட்டில் இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற பரிமள தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தியில் இருக்கும் பொழுது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினார். அவருடைய சீஷர்கள் அதை கண்டு व्यसனமடைந்து, இந்த வீண் செலவு என்னத்திற்கு என்றார்கள். இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்றாங்க. இன்னைக்கு நிறைய பேரும் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எதுக்கு கார் வாங்கினாரு, எதுக்கு அதை கட்டினாரு, எதுக்கு இதை பண்ணாரு, இதை வித்து ஏழைக்கு கொடுத்துருக்கலாமே. ஒரு காரியம் நான் சொல்றேன் பாருங்க.
நான் ஒருத்தங்களை எந்த அளவுக்கு மதிக்கிறேன் அப்படின்றது இதுல இருந்து தான் தெரியும். இப்போ என்னோட மனைவியை நான் ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, நான் ஒரு அழகான தங்க மோதிரத்தை வாங்கி அதுல ஒரு வைரக்கல் பதிச்சு என் மனைவிக்கு நான் கொடுத்துட்டு, நான் செஞ்ச வேஸ்டான காரியம் என் வாழ்க்கையில இதுதான் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னு கேட்டா, அந்த தங்கத்தை பார்க்கலும் வைரத்தை பார்க்கலும் மதிப்பு மிக்கவர்களாய் நான் அவர்களை பார்க்கறதுனால தான் நான் அவர்களுக்கு அந்த மதிப்பை கொடுக்குறேன். அதே நேரத்தில் ரோட்ல ஒரு பிச்சைக்காரர் வந்து கேட்கிறார், அவருக்கு நான் போற போக்கில் ஒரு 10 ரூபா போட்டு போவேன். அவருக்கு நாம் கொடுக்குற மதிப்பு அதுதான். இப்ப இயேசு அந்த பெண்மணி எவ்வளவு மதிச்சான்னா, 1 வருஷம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தின் பணத்துல வாங்கக்கூடிய அந்த பரிமள தைலத்தை ஊத்துறான்னா, அவ அந்த பரிமள தைலத்தை மதிக்கல, அதை காட்டில யாரை மதிக்கிறா? the person. Amen. ஆனா கூட இருந்த சீசர்கள் அவரை வேஸ்ட்ன்ட்டாங்க. புரியுதுங்களா? why this waste? இங்கிலீஷ்ல தமிழ்ல போட்டிருக்கு, இந்த வீண் செலவு என்ன? ஏயா இவர் மண்டையில போய் அதை ஊத்திட்ட, அப்ப அவர் மண்டை வேஸ்ட், தைலம் காஸ்ட்லி, ரைட்? அப்படிதான் அர்த்தம். ஆனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஊத்திட்டு அப்படின்னு. இதுல யாரு ரொம்ப விசனப்பட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவானோ யாக்கோபோ பேதுருவோ யாருன்னு யோசிச்சு பார்த்தா, அப்படியே நீங்க படிச்சுட்டு வந்தீங்கன்னா, இயேசு அதை அறிந்தவர்களை நோக்கி, நீங்கள் இந்த ஸ்திரீயை ஏன் தொந்தரவு படுத்தீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள், தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நானோ எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறேன். இவள் இந்த தைலத்தை என் சரீரத்தில் மேல் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்கையாய் இருக்கிறது. இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே சொல்லப்படும் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் இஸ்காரியோத் என்பவன் பிரதான ஆசாரியனிடத்திலே போய், அப்ப ஹைலி அஃபெண்டட், இவரை குறிச்சு ஹைலி அஃபெண்டட் பர்சன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூதாஸ் இஸ்காரியோத். அங்கதான் அஃபெண்ட் ஆகிறார். பணத்தை கையாளுகிற அந்த யூதாஸ் இஸ்காரியோத் யாரை குறிச்சு அஃபெண்ட் ஆகிறார்னா, ஒரு ஊழியக்காரரை குறிச்சு அஃபெண்ட் ஆகிறார். தேவன் அனுப்பின மனுஷனை குறிச்சு அஃபெண்ட் ஆகிறார். அந்த இடத்துல தான் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவான் எழுதின சுவிசேஷத்துல பாத்தீங்கன்னா 13:2 பிசாசு அவன் இருதயத்தை தூண்டின பின்புன்னு வாசிக்கிறோம். 27வது வசனத்துல எப்படி போட்டிருக்குன்னா, அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான்னே போட்டிருக்கு. ஆண்டவரோட கூட நின்று சுவிசேஷத்தை உலகம் முழுசா பரப்ப வேண்டிய ஒரு ஆள். ஆனா எங்க அஃபெண்ட் ஆகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மினிஸ்டர் ஆஃப் காட். நான் ஒரு காரியத்தை சொல்றேன் பாருங்க, நீங்க தயவு செஞ்சு எக்காரணத்தை கொண்டு மிஸ் பண்ணக்கூடாதுன்னா, நீங்க ஊழியக்காரர்களை பத்தி பேசாதீங்க. அவர் என்ன காலேஜ் கட்டிட்டு போறாரு, என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, அவர் காசு அடிக்கிறார் பிரதர். நீங்க எவ்வளவு காசு அனுப்பிச்சீங்க? நான் ஒன்னும் அனுப்பல. அப்ப வாயை பொத்திட்டு, நீ அனுப்பல இல்ல விடு பிரதர். அவருக்கு எதுக்கு பிரதர் இது? உனக்கு எதுக்கு அது? நீ போ. அவருக்கு கணக்கு கொடுத்துட்டு போறாரு. அவங்களும் அவ்வளவுதான். Don't ever talk about it. மோசேயை பத்தி ஒரு சாலிட் ரீசன் இருக்கு பாருங்க. எத்தியோப்பிய ஸ்திரீயின் நிமித்தமாக என்னதான் ஒரு ரீசன் இருக்கு. ரீசன் இல்லாம குறை பேசல. அந்த பெண்ணின் நிமித்தமாக மிரியமும் அவங்க அக்காவும் அண்ணனும் சும்மா பேசினாங்க. அண்ணன் நல்ல வேளை ஆசாரியனா இருந்தனால காப்பாற்றப்பட்டாரு. அக்கா வந்து குஷ்டமாயிருச்சு. எதுக்கு தேவை? ஆண்டவர் அங்கதான் சப்போர்ட் பண்ணுவாரு, நமக்கு தேவையில்லை. நான் சொல்றேன் சரிங்களா? ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல தான் யூதாஸ் இஸ்காரியோத் அஃபெண்ட் ஆறான். ஆண்டவர் திருப்பியும் சொல்றாரு, எப்பா ஏழைகள் உங்க கூட எப்பவுமே இருப்பாங்க, நான் உங்க கூட இருக்க மாட்டேன். என் தலையில ஊத்துன இவ்வளவு காஸ்ட்லியான இது வந்து ஒன்றும் இல்லை, அது என் மரணத்துக்காக செய்யப்பட்டது. அவ தீர்க்கதரிசனம் சில காரியங்கள் தேவன் நடத்துதல் இருக்கிறது. why they do. சில ஊழியங்களை பத்தி எதுவுமே பேசாதீங்க. நான் என்னைக்குமே ஒரு காரியம் தான் சொல்வேன், சில ஊழியங்கள் விடுங்க, எங்க வருதுன்னு பார்ப்போம். let it come, let them prove பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பேசுவோம். காலத்துக்கு முன்னாடி நியாயம் தீர்க்காதுங்க. ஒரு ஆமென். don't ever, right? நம்ம எதுக்கு மிஸ் பண்ணுவானே, நமக்கு எதுக்கு இது? நம்ம பாட்டுக்கு ஆண்டவர் சத்தத்தை கேட்டுட்டு போவோம். இது எதுக்கு பேசிக்கிட்டு? சரிங்களா? இட்ஸ் ஆல் வைட்டல். யூதாஸ் இஸ்காரியோத் மிஸ் பண்ணது அங்கதான். So he heeded the voice of the devil. அவன் பார்த்தீங்கன்னா, அவன் பிரதான ஆசாரியர் இடத்துல போறான், இயேசுவை காட்டி கொடுக்குறான், கடைசியில் அவன் மாண்டு போகிறான். மரணத்திற்கு நேராக எது நடத்தியது, நம்மள ஜீவனுக்கு நேராக கர்த்தர் நடத்த விரும்புகிறார். ரைட்? பாருங்க, நான் ஒரு காரியத்தை சொல்றேன் பாருங்க. ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்றேன்.
நான் இதுக்கு காலையில் நான் இது பண்ண போகும்போது ஒரு எக்ஸாம்பிள் எனக்கு வந்துச்சு. நம்ம சர்ச்சில் நடந்த ஒரு எக்ஸாம்பிள், ஒருத்தங்க அஃபெண்ட் ஆகி போனதுக்கப்புறம் அவங்க எப்படி ஆனாங்கன்ட்டு. பட் இந்த சர்வீஸில் அதை சொல்ல போகிறதில்ல. 2 டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிளை கர்த்தர் சொன்னார். பட் நான் என்ன எடுத்து வச்ச ஒரு 2 எக்ஸாம்பிளை மாத்திரம் இன்றைக்கி வேகமாக சொல்ல விரும்புகிறேன். சில காரியங்கள் நீங்கள் புரிஞ்சுக்கணும். பாருங்கள், ஒரு ஊழியக்காரர் பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு இடத்துல ஊழியத்துக்கு போயிருந்தாராம், ஒரு பட்டணத்தில். அந்த பட்டணத்தில் ஒரு ஊழியம் செய்யும்பொழுது அந்த சபையில் ஒரு பெரிய பணக்கார பெண் அவங்க வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டாங்களாம். வீட்டில் போய் சாப்பிட போகும்பொழுது வீட்டில் சாப்பிட உட்காந்துட்டாங்க. உட்காந்து எல்லாம் சாப்பிட ஆரம்பிக்க போகும்பொழுது அந்த அம்மா சொல்லிச்சான், அந்த பாஸ்டரும் கூட வந்திருந்தாங்க, இவர் விசேஷித்த அந்த ஊழியக்காரர் பிரசங்கியார். இவர்கிட்ட அந்த அம்மா சொல்லிச்சான், பாஸ்டர் நான் உங்கள்கிட்ட ஒரு ரெவலேஷன் சொல்லணும் அப்படின்னுச்சான். என்ன ரெவலேஷன்மா அப்படின்னாராம். எனக்கு கர்த்தர் கொடுத்த அந்த ரெவலேஷனை நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொன்ன உடனே இவர் நினைச்சார், ஆஹா இதுக்காக தான் இந்த அம்மா சாப்பிட கூப்பிட்டுருக்கு, இந்த அம்மாவோட ரெவலேஷனை கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த அம்மா ரெவலேஷன் சொல்ல ஆரம்பிச்சுதான். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் ஜெபத்தோட்டத்தில் போய் பைபிள் ஸ்டடி எடுக்க போகும்பொழுது பைபிள் ஸ்டடி முடிச்சுட்டு வெளியில் வந்தேன். நிறைய வசனங்கள் பேசுறதுனால வெளில வந்தோடனே ஒரு ரிட்டையர்ட் டீச்சர் என்னை பார்த்து சொன்னாங்க, பிரதர் நீங்கள் நல்ல வசனம் பேசுறீங்க, நீங்கள் இப்போ ஃப்ரீயாக இருக்கிறீங்களா அப்படின்னு. எதுக்குங்க அப்படின்னு. எனக்கு ஒரு வெளிப்பாடு கர்த்தர் கொடுத்தாரு, அதை நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு. ஐயோ ஃபாதர் வெயிட் பண்ணுவாங்க, நான் அவரோட போய் சாப்பிடணும், நான் இதான் புதுசாக வந்திருக்கிறேன், எனக்கு தெரியல டைம் ஃப்ரீயாக இருக்குமான்னு அப்படின்னு சொன்ன உடனே நான் ஃபாதர்கிட்ட சொன்னேன். ஆனால் ஃபாதருக்கு இதை புரிஞ்சுக்கொள்கிற அளவுக்கு ஒரு இது இல்லைன்னு நான் நினச்சேன். நல்ல வேளை ஃபாதர் தப்பிச்சுக்கிட்டாரு, இப்போ நம்ம மாட்டிக்கிட்டோம்டா அப்படி எப்படா தப்பிக்கிறது அப்படின்னு. அது சொல்லுது, நீங்கள் கொஞ்சம் வசனம்லாம் சொல்கிறனால கொஞ்சம் புரிஞ்சுக்குவீங்க, எங்கே தங்கியிருக்கீங்க அந்த ரூம்லையா அப்படின்னு நினச்சேன். ஆமாம் அந்த ரூமில், நாளைக்கு சர்வீஸ் முடிச்சோன்னே உங்களை பார்க்குறேன்னு. நீ முடிச்சதுக்கப்புறம் என்னை பார்க்குறதுன்னு எப்படி பார்த்துருவோம் அப்படின்ட்டு. நம்ம தான் முடிச்சோன்னே காணாமல் போயிடுவோம் பாருங்க. அன்னையிலேருந்து மாட்டவே இல்லை. 4.5 வருஷம் போனேன், 4 வருஷமும் மாட்டல. இந்த அம்மா சாப்பாடு போட்டு இவர்கிட்ட சொல்லிச்சான், எனக்கு ஒரு கர்த்தர் வெளிப்பாடு கொடுத்துருக்காரு, அதை சொல்லணும் அப்படின்னா. உடனே சொன்னாலும் சரி சொல்லுங்கன்னு. 10 நிமிஷம் அந்த அம்மா பேசின உடனே he knew that it is total absurdity. சிலர் வெளிப்பாடுன்னு பேசுவாங்க பாருங்க, கர்த்தர் எனக்கு கொடுத்த வெளிப்பாடுன்னு சொல்லிட்டு அந்த அம்மா பேசுதான், இட் வாஸ் டோட்டல் அப்சர்டிட்டி. இவர் உடனே சொன்னாரா, அம்மா ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்க, அந்த பைபிள் எடுத்துட்டு வாங்க. அந்த அம்மா கிடைச்சா எதுக்கு அப்படின்னு. அது இருக்கட்டுங்க, நான் சொல்ற வெளிப்பாடை கேளுங்க. இல்லம்மா பைபிள் எடுத்துட்டு வா. இது கிடக்கட்டுமா, வெளிப்பாடை கேளுங்களா, எடுத்துட்டு வாமான்ட்டாரா. எடுத்துட்டு வந்த உடனே நான் சொல்ற 5 வசனத்தை எடுனாரா. 5 வசனத்தை எடுத்தாங்களா. எடுத்த உடனே கேட்டாங்களா, இந்த 5 வசனமும் நீங்க சொன்னதுக்கு எப்படி இருக்கு, முரண்பாடா இருக்கு, கான்ட்ரரியா இருக்கு அப்படின்னாங்களா. அப்புறம் எப்படிங்க நீங்க சொன்ன வெளிப்பாடு கரெக்ட்னு சொல்றீங்க அப்படின்னாரா. அவர் சொன்னாரா, நான் இன்னும் கொஞ்ச நேரம் யோசிச்சேன்னா 20 வசனம் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னாரா. உடனே அந்த அம்மா சொல்லிச்சான், அப்புறம் கர்த்தர் என்னோட பேசினார் இல்லைங்க அப்படின்னு. இல்லைங்க, ஆனா அது அவர் இல்லைங்க, ஏன்னா வசனத்துக்கு அவர் முரண்பாடா பேச மாட்டாருங்க அப்படின்னு சொன்னா. அந்த அம்மா சொல்லிச்சான், நான் பலிபீடத்துல போய் நின்று அந்த பீடத்தண்டையில நின்று ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் என்னோடு பேசின வசனம் இல்லைங்க, அது எப்படிங்க தப்பா இருக்கும் அப்படின்னு சொன்னாரா. இல்லைங்க, வசனத்துக்கு விரோதமா அவர் பேச மாட்டாரு. அந்த அம்மா சொல்லிச்சான், என்னால் ஒத்துக்க முடியாது, எனக்கு கர்த்தர் கொடுத்த வெளிப்பாடு. அடுத்து அந்த பாஸ்டர் வெளியில் வரும்போது சொன்னாரா, இந்த அம்மா ஒவ்வொரு சர்ச்சிலையும் போய் இப்படி சொல்லி சொல்லி சர்ச்சிலேருந்து வெளியேற்றிக்கிட்டே இருக்கிறாங்க, இப்போ எங்கள் சர்ச்சுக்கு வந்திருக்கு அப்படின்னாராம். பாருங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு காரியம் சொல்ல பாருங்க. தீர்க்க தரிசனத்தை வசனம் என்ன சொல்லுதுன்னா, தீர்க்க தரிசனத்தை அற்பமா எண்ணாதிருங்கள். தீர்க்க தரிசனமே இல்லைன்னு நம்ம சொல்லலை. சிலர் உடனே என்ன சொல்லிடுறாங்கன்னா, தீர்க்க தரிசனமே வேண்டாம் அப்படின்றாங்க. நோ, தேவன் தீர்க்க தரிசிகளை சபையில் வச்சிருக்கிறார், தீர்க்க தரிசனங்களை சபையில் வச்சிருக்கிறார். தீர்க்க தரிசனங்களை அற்பமா எண்ணாதிருங்கள், சரிங்களா? அதை உடனே அற்பமா எண்ணிடக்கூடாது. ஆனா அடுத்ததே பவுல் சொல்றாரு, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். ஆமென். ஏன்னா தீர்க்க தரிசிகளை வச்சு கர்த்தர் நம்மளை நடத்துறது இல்ல. ரைட்? இஃப் ஐ எம் a prophet, நான் சொல்ற ஒரு வேர்டு உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னா என்ன வச்சு உங்களை நடத்தல, ஆனா என் மூலமா சபை பக்தி விருத்தி அடையும்படியாக ஊழியத்தை பண்றார் கர்த்தர். ஆனா உங்களை எப்படி பர்சனலா அவர் நடத்துறாருன்னா, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து உங்க ஆவியில நடத்துறாரு. இட் இஸ் ஹோலி ஸ்பிரிட். அந்த பிளேஸை யாருமே எடுக்க கூடாது, முடியாது. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? அப்ப பரிசுத்த என்னன்னா, நான் சொல்ற ஒரு அது அற்பமா எண்ணாதீங்க. ஆனா நீங்க என்ன பண்ணணும்னா, பரிசுத்த ஆவியானவரோடு சேர்ந்து எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை எடுத்துக்கொள்ளுங்க. டெஸ்ட் எவ்ரிதிங். ஆமென். தட் இஸ் வாட் தி வேர்ட் ஆஃப் காட் சேஸ். அப்ப என்னன்னா, வெளிப்பாடு கிடைச்சிருச்சு, எனக்கு கிடைச்சிருச்சு, பீடத்தண்டையில கிடைச்சிருச்சு, தட் இஸ் வேஸ். பாருங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்க, அதே மாதிரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்த ஒரு லேடி, இன்னொரு அதே ஊழியக்காரர் தான். அவர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னொரு இடத்துக்கு போயிருக்கிறார். போகும்பொழுது ஒரு ஹீலிங் அந்த லைன் இருந்திருக்கு. ஒரு 100 பேர் இருந்திருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஜோமன்ட்டே வரும்பொழுது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்திருக்காங்க. அந்த ஒய்ஃபுக்கு ஜோம் பண்ண, அதுக்கு தான் அந்த ஒய்ஃபுக்கு தான் ஜோம் பண்ணணும். பார்த்தாலே கொஞ்சம் மென்டலி கொஞ்சம் ஒரு மாதிரி தெரிஞ்சிருக்கு. ஸோ ஜோம் பண்ண போகும்பொழுது ஆண்டவர் டிவியில் காண்பிக்கிற மாதிரி காண்பிச்சிருக்காரு. என்ன காண்பிச்சிருக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
ஏற்கனவே ஒரு கூடாரத்துல ஒரு மீட்டிங் நடக்குது. அதுல அந்த எவாஞ்சலிஸ்ட் சொல்றாரு, ஆண்டவர் என்னோட காதுபட பேசி என்னை அழைத்தார் ஊழியத்துக்கு அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறார். அவருக்கு ஏதோ விசேஷமா நடந்திருக்கு பாருங்க. நான் ஒரு காரியம் சொல்றேன் பாருங்க, சில நேரத்துல ஆண்டவர் இப்படி இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல நடத்துகிறது உண்டு. சரிங்களா? தேவதூதர்கள் வர்றாங்க, சில நேரத்துல சில சமயம் காதுபட கேட்கிறாங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல நடத்தப்பட்டது உண்மைதான். ஆனா நெவர் எவர் கிளைம் ஃபார் இட். தேவதூதன் தான் எனக்கு வந்து எனக்கு இந்த செய்தியை சொல்லணும்னு கேட்காதீங்க. இன்னொருத்தன் ஏமாத்திடுவான். ரைட்? ஏன்னா தேவன் அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலையும் அவர்களை நடத்தினாரு. ஆனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரதானமாய் முதன்மையாய் அவர் நடத்துகிற விதம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆவியானவர் ஆவியுடனே கூட சாட்சி பகருகிறார். ஹல்லேலூயா. That is the primary way that the Holy Spirit leads you. Amen. ஆவியானவர் நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி பகருகிறார். You will know. You will know. Amen. அது உங்களுக்கு தெரியும். என்னோட ஒரு தாத்தா ஒருத்தர் இருந்தார், என் வைஃபோட தாத்தா. அவர் சொன்னார், எல்லாம் நாங்களாம் ரோமன் கேத்தலிக் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தோம். அவங்க சொல்லுவாங்க, அவர் சொல்லுவார், ஞானஸ்தானம் எடுக்கணும். எனக்கு தேவதூதன் மரியாளுக்கு வந்து சொன்ன மாதிரி தேவதூதன் நேரா வந்து ஞானஸ்தானம் எடுன்னு சொன்னாதான் நான் ஞானஸ்தானம் எடுப்பேனார். கடைசியில் எடுக்காமே போயிட்டார், ஏன்னா தேவதூதன் வரல. அவங்க மரியாள், அவங்களுக்கு கேப்ரியல் வந்தாரு. நீங்க யாரு? நம்ம கிளைம் பண்ண முடியாது பாருங்க. ஆண்டவர் நமக்கு என்ன வச்சிருக்கிறாருன்னா வார்த்தையை வச்சிருக்கிறார். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெறுகிறவன் எவனோ. விசுவாசம் உள்ளவனாகி அதிலே போதும், தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? ஸோ விசுவாசம் உள்ளவனாகி, ரைட்? திஸ் ஸ்பீக்ஸ் டு அஸ், ரைட்? இப்போ வாங்க நான் அந்த காரியத்தை சொல்லிடுறேன். அப்போ ஒரு தெரிஞ்சிச்சா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஊழியக்காரர் காதுபட கேட்டு உடனே இந்த அம்மாவுக்கு என்ன ஆசைன்னா, அந்த ஊழியக்காரர் மாதிரி ஆண்டவரே நீர் என்னோட பேசும், என்னோட பேசும், என்னோட பேசும், என்னோட பேசும், என்னோட பேசும், நீங்களும் என்னோட பேசுங்க, என்னோட பேசுங்க. அதான் நான் சொன்னேன், என்னோட பேசுங்கன்னு சொல்லும்போது இப்படின்னு நான் கையை காமிக்கிறனால இப்படின்னு இல்லை, இங்கே தான் நம்மளோட பேசிட்டு இருக்கிறாரு. ஆனால் அந்த அம்மா இப்படி பேசணும், என்னோட பேசணும், என்னோட பேசணும். இந்த சத்தத்தை தேடி நீங்க போனீங்கன்னா வேற ஒருத்தன் மிஸ்யூஸ் பண்ணிடுவான். பாருங்க, அவங்க அந்த அம்மாவுக்கு சத்தம் கேட்க ஆரம்பிச்சுச்சான், சத்தம் கேட்க ஆரம்பிச்சுச்சான். சத்தம், அந்த சத்தத்துக்கு அவங்க செவி கொடுக்க ஆரம்பிச்சாங்களா, சத்தத்துக்கு ஹீட் பண்ண ஆரம்பிச்சாங்க. என்னோட நண்பர் டெல்லியில பாஸ்டரா இருக்கிறார். அவர் சொல்லும்போது சொன்னாரு, அவங்க சர்ச்சில் ஒரு யூத்து சத்தம், ஆண்டவரே சத்தம் கேட்கணும், சத்தம் கேட்கணும், சத்தம் கேட்கணும் போயிருக்கான். திடீர்னு பார்த்தா ஒரு வாரம் என்ன பிசாசு மிஸ்யூஸ் பண்ணிடுவான். ஒரே சத்தமா கேட்டுட்டு இருக்கான், சத்தமா கேட்டுட்டு இருக்கான். 24 மணி நேரம் இன்டு 7 நாள். யோசிச்சு பாருங்க என்ன ஆயிரும்னு. மென்டல் ஆயிருவாங்க சத்தம் கேட்டு. அதனால யாரும் சத்தத்து பின்னாடி போகாதீங்க. திருப்பியும் சொல்றேன், டோன்ட் கோ ஆஃப்டர் வாய்ஸ், கோ ஆஃப்டர் த ஷெப்பர்ட். ஹல்லேலூயா. மெய்ப்பனுக்கு பின்னாடி போங்க, சத்தத்துக்கு பின்னாடி போகாதீங்க. மெய்ப்பனுக்கு பின்னாடி போகும்பொழுது அவர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கடைசியில் அந்த அந்த தம்பி என்ன பண்ணியிருக்கிறாரு, ஃபாஸ்டிங்ல உட்கார்ந்து 24 மணி நேரம் அந்நிய பாஷை பேசியிருக்க. பேச அப்படி அந்த சத்தம் போச்சான், தலையிலிருந்து பெரிய வெயிட்டே போன மாதிரி ஆயிடுச்சான். பாருங்க, இது மாதிரி இந்த அம்மா என்ன பண்ணிச்சா, அந்த ஊழியக்கார மாதிரி எனக்கு சத்தம் கொடுங்க. அப்ப அதை காமிச்சோன்னே இவர் சொன்னாரா, இந்த கப்புல நீங்க போய் ஆபீஸ்ல உட்காருங்க அப்படின்றாராம். போன உடனே அந்த ஆஃபீஸில் போன உடனே அந்த ஆஃபீஸில் போய் அவர் கேட்டாரா, எனக்கு ஆண்டவர் நீங்கள் இந்த சர்ச்சான்னு தெரியாதுனால இந்த பாஸ்டர் சொன்னாரா, இவங்க இந்த சர்ச்சு முன்னாடி சண்டே ஸ்கூல் ரொம்ப இன்வால்வ் பண்ணவங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு, இவங்க எங்கள் சர்ச்சு மூப்பர் அப்படின்னு இருக்கிறாங்க. ஸோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிக்காரு, எனக்கு டிவியில் காமிச்ச மாதிரி கர்த்தர் காமிச்சாரு ஒரு கூடார மீட்டிங். அதில் ஒரு பெரிய எவாஞ்சலிஸ்ட் இவர் சொன்னார். சொல்லும் பொழுது சத்தத்தை கேட்டு நான் வந்தேன்னு சொன்னார். ஸோ நீங்கள் அந்த சத்தத்தை கேட்கணும்னு சொல்லி நீங்கள் விரும்புனீங்க. ஸோ உங்ககிட்ட நிறைய சத்தங்கள் பேசுது. நீங்கள் ஏற்கனவே ஒரு அதே ஊழியக்கார்ட்ட போய் ஜெபம் பண்ணீங்க, உங்களுக்கு ஹீல் ஆகலை, யூ ஆர் மென்டலி அப்ரெஸ்ட். அடுத்த ஒரு ஊழியக்கார்ட்ட போய் ஜெபம் பண்ணீங்க, பெரிய ஊழியக்காரர், அங்கேயும் நடக்கல. உடனே இந்த ஹஸ்பண்டை பார்த்து சொல்லிக்கார், நீங்க உடனே ஊழியக்காரருக்கெல்லாம் இந்த ஊழியக்காரர் சரியில்லை, இந்த ஊழியக்காரருக்கு பவரே இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்க. அதனாலதான் என்னை ஆண்டவர் கை வைக்க வேண்டாம்னு சொன்னாரு. ஏன்னா நான் கை வச்சாலும் ஒன்றும் நடக்க போறது இல்லை, என்னை பத்தி தப்பா நினைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை பார்த்து சொன்னாரா, நீங்க இப்ப நான் சொல்றத கேட்கக்கூடிய கிரகிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு புத்தி இருக்கு. நான் கேட்கிறேன் இப்போ ஒரு வார்த்தை, இந்த சத்தத்தை கேட்க எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கன்னா நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன் அப்படின்னா. அப்ப அந்த அம்மா நிமிந்து பார்த்துட்டு, அது வரைக்கும் அமைதியா இருந்து நிமிந்து பார்த்துட்டு, எனக்கு அந்த சத்தம் கேட்கணும் அப்படின்னு, என்னால ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னா. பாவத்துல இருந்து ஒரு மனுஷன் நான் வெளியில வரணும்னு விரும்பினாதான் ஆண்டவரே ரட்சிக்க முடியும். நீ பாவத்திலே இருப்பேன்னு சொன்னா அவராலே ரட்சிக்க முடியாது.
இது ஊழியக்காரருக்கு வல்லமை இல்லை, வல்லன்று கிடையாது. சம்டைம்ஸ் we have to make a decision. அவர் சொன்னாரா, என்னாலையும் ஜெபிக்க முடியாது அப்படின்னு சொன்னாராம். So don't go after the voices, don't go after the sound. Amen. நீங்க மெய்ப்பருக்கு பின்னாடி போங்க. நான் இன்னும் நிறைய இது சொல்லலாம். நான் இப்போ எடுக்கிறதே நெருக்கி 50 minutes ஆயிடுச்சு. My time is 50 minutes. சரிங்களா? அதனால் அப்படியே எழுந்திருப்போம். Thank you Father, thank you Lord. So don't go after the shepherd. நீங்க ஆண்டவரை தேடுங்க, முதன்மையாக ஆண்டவரை தேடுங்க. Amen. ஆண்டவரை தேடுங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய வசனத்துல நீங்க தியானமாயிருங்க. ஹல்லேலூயா. இரவும் பகலும் வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்ற வசனம் மாத்திரம் தெரியும், மற்ற வசனம்லாம் தெரியாது அப்படின்னு இருக்க கூடாது. சரிங்களா? இது சண்டே ஸ்கூல் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். பாக்கியவான், அவன் பாக்கியவான் நம்ம. So we have to listen to the word. Amen. So முதல்ல நீங்க ஆண்டவரோட நேரம் செலவழிக்கிறீங்களா? Spend time in the word of God. Amen. அவருடைய வேதத்தை வாசிங்க, வேதத்தை வாசிங்க. வாசிக்கிறதுல இட்ஸ் an exercise, spiritual exercise. அப்போ வார்த்தையை வாசிங்க, அந்நிய பாஷையில் பேசுங்க அதிகமாய். ஏன்னா அந்நிய பாஷையில் பேசுகிற ஆண்டவரோடு அவன் என்ன பண்றான்னா உறவு கொள்றான். சரிங்களா? ஒரு செகண்ட், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ப்ரே. ரைட்? அப்படியே ப்ரே பண்ணி முடிக்கிறேன். ரெக்கெட்டோ ஷாந்தே பாஸ். ஒரு 2 minutes சார். Father, thank you Lord. அப்படியே கண்களை மூடுங்க. ஒரு just 2 seconds. கெட்டராமா ஷேட்டே லேப்ரோன் டெனேமா காரா சேட்டே. ஆண்டவர் உங்களோடு பேசுகிறவராய் இருக்கிறார். டேட்டோ ஷாந்தாலா ரபா டே 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 ரோட்டோ மகதே ஷாந்தாலா பாயாங்கோ டோ 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 சேட்டே லேப்ரோன் தனமாயா தாய் காராபா சேட்டே. ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் இவர்களுடைய இருதயத்திலே ஆழமாய் விதைக்கப்படுவதாக ஆண்டவரே. Let them know that there are different voices. Let them know that there are different voices. Father Lord, give them the discerning of the Spirit, Lord. Father Lord, அப்பா உம்முடைய வார்த்தையை வைத்து சரியாக பகுத்தறிய நேர்வர்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ரேகோ ரோட்டோ ஷாண்டா காபாயாலா பாரா செகரே மாண்டா லோரோட்டோ டோ ஷெடெடெ மகட்டாலா ரபசெகரே. Glory to you Lord. Glory, glory, glory. யாரோ ஒருவர் நீங்க வேலை இழந்து போய் நிக்கிறீங்க. You have lost your job. And God is saying, இந்த 2019 He is swiftly, துரிதமாய் அவர் அதை திரும்ப உங்களுக்கு கொண்டு வரார். You have lost your job and you are praying. வேலையை திரும்ப கொண்டு வரார். வேலையை கொண்டு வராரு, அடுத்தது ப்ரமோஷனையும் கொண்டு வரார். Amen. Thank you Lord. இன்னொருத்தவங்களுக்கு ஆண்டவர் காண்பிக்கிறார். வேகமா ஒரு காரியத்தை சொல்லிடுறேன். இன்னொருத்தவங்களுக்கு ஆண்டவர் காண்பிக்கிறார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு பிசினஸ் பண்ணி இருந்தீங்க, இட் வாஸ் a loss. ஆண்டவர் என்ன காண்பிக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, you are afraid. நீங்க பயப்படுறீங்க. இன்னைக்கு காலையிலயும் ஆராதனையில என்கிட்ட சொல்லும்போது சொன்னாரு, ஏசேக்கு சித்தினா தோல்வியா இருக்கலாம், ஆனா ஆண்டவர் ரெகோபோத்தை கட்டளையிடுகிறார். ஆமென். ரெகோபோத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பெரிய இடம், ஸ்பேஷியஸ்னஸ். ஆண்டவர் நிறைய பேருக்கு பெரிய இடத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். எனக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேப்பர் மாதிரி தெரியுது. இட் இஸ் a paper, some business concerned with paper. Amen. Something with paper. ஆண்டவர் உங்களை நடத்துறார். Amen. தைரியமா கால் வைங்க. நீங்க ஆண்டவர் சொல்லி காலை வச்சீங்கன்னா நீங்க தண்ணியிலையும் நடக்கலாம். Amen.